நமச்சிவாய. நம்ம எல்லாமே தஞ்சை பெரிய கோயில் போயிருப்போம். கோயிலுக்குள்ளே போனோட்டே அந்த கோயிலை பார்த்தோட்டே அப்படி ஒரு வியப்பாக இருக்கும். நம்ம யோசிப்போம், இப்படி ஒரு கோயில் அந்த காலத்தில் கட்டினாங்க, எப்படி இந்த கல்லெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்கன்னு யோசிப்போம். நமக்கு ஒரு தடவை இப்படி இவ்வளோ இவ்வளோ பெரிய கோயிலை கட்டின அந்த ராஜராஜ சோழர் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும். கோயிலை ஏதாச்சும் சிற்பமாக அவர் இருப்பாரான்னு தேடி பார்த்துருப்பீங்க. அவ்வளோ பெரிய கோயிலை கட்டின ராஜராஜ சோழன் வேறு எங்கேயும் இல்லை. நீங்கள் தஞ்சாவூர் கோயிலுக்குள்ளே போய் பெருவுடையாரை வணங்கிட்டு வெளியே வரப்போ வலது பக்கம் அப்பா அண்ணாமலையார் இருப்பார். அவருக்கு மேலே சிதம்பரம் நடராஜ பெருமான் இருப்பார். அவர் திருவடி கீழேனா இவ்வளோ பெரிய கோயிலை கட்டின ராஜராஜ சோழன் இருப்பார். கீழே அந்த வீடியோவில் அதை நீங்கள் பார்க்கலாம். ராஜராஜ சோழன் பார்த்தாரு, எல்லா சைடும் தலையாத்திரை போனார். போயிட்டு எல்லா கோயிலுக்கும் போனார். திருவாரூர், சிதம்பரம் எல்லா சைடும் போனார். போனோட்டி அவருக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, என் இறைவன் எவ்வளோ பெரியவன், எல்லார் கோயிலையும் சுவாமி குட்டியோண்டாக இருக்காருன்னு. ஆனால் அவர் யோசிச்சார், மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி பெருசு. அதே மாதிரி என் சிவபெருமான் மூர்த்தியும் பெருசாக இருக்கட்டும், கீர்த்தியும் பெருசாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சாமி இந்த உலகத்திலே அவ்வளோ பெரிய சிவலிங்க பெருசை பண்ணி அவ்வளோ பெரிய கோயிலை ராஜராஜ சோழன் கட்டினார். பெருமானுக்கு இந்த உலகத்திலே பெரிய சிவலிங்கம் இருக்கிறது தஞ்சை பெரிய கோயில் தான். என் இறைவன் அன்பிலையும் பெரியவன், கருணையிலும் பெரியவன், அவனுக்கு பெரிய சிவலிங்கமாக இருக்கட்டும்னா அவ்வளோ பெரிய லிங்கத்தை பெருசை பண்ணி தஞ்சை பெருவுடையார் கோயிலில் கட்டினார். அதே மாதிரி ராஜராஜ சோழனை ராஜராஜ மன்னர் பெருமானே ராஜராஜ சோழன் சக்கரவர்த்தி இப்படிலாம் கூப்பிட்டோம்னா அவர் சந்தோஷப்பட மாட்டார். அவரை ஒரே ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டானா சந்தோஷப்படுவார். என்ன பேர் தெரியுமா? சிவபாத சேகரன். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சிவபெருமான் திருவடியே தன் தலைமேல் சூட்டியவன் அர்த்தம். அந்த ஒரு பேரை சொல்லி கூப்பிடும் போது தான் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். கண்ணில் தான் தண்ணி பொங்குமா. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ பெரிய ராஜா எவ்வளோ பெரிய அரண்மனை கட்டியிருக்கலாம். அவருக்கு தெரிஞ்சிருக்கு இது அழியப்போட உடல், இருக்குன்னா பெரிய அரண்மனை கட்டி நம்ம இருக்க வேணாம், கடவுள் அழிவற்றவன், அவனுக்கு பெரிய கோயிலை கட்டணும்னு கோயிலை கட்டினார்.